இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்திருக்கிறது வந்து குணா கேவ். இதுக்கு வந்து நம்ம இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நடக்கணும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது, மிஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு, அதையும் உங்களுக்கு காட்டுவாங்க. வாங்க ஃபுல்லாக போய் பார்க்கலாம். அதான் கொரியர் நம்பர் உனக்கு கொடுக்கல. எல்லாம் பண்ணியாச்சு. போயிட்டு வா. நம்மளுக்கு இங்கே ஃபுல்லாகவே மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. சேம் அந்த அளவுக்கு க்ரௌடும் இருக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன டிக்கெட் உண்டு? மற்ற பிளேஸை விட இங்கே நம்ம கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம அந்த எட்ஜுக்கு வந்துட்டோம். இதான் அந்த குணா கேவோட ட்ரீயோட டோட்டல் அந்த வேர் பகுதி பூரா பார்த்துருப்பீங்க இல்லையா? லாஸ்ட் இயர் கூட அந்த மஞ்சிமால் பாய்ஸ் படத்துல கூட அந்த வியூ வந்திருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஃபுல்லாகவே நெட்டு கவர் பண்ணியிருப்பாங்க.
இதை தாண்டி நம்ம வந்து தாண்டி போகக்கூடாது, அது கவர்மெண்ட் அலோவ் பண்றது இல்லை. ஸோ அதுக்குள்ளதான் நீங்க அந்த படத்துல பார்த்துருக்க புகையெல்லாம் இருக்கு. அது ரொம்ப ஆபத்தான பார்த்தீங்கன்னால தடை செய்யப்பட்டிருக்காங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் எச்சுக்கு போய் பார்ப்போம். அதான் அந்த குணா கேவ். ஸோ இங்கே இப்போ நம்ம டாப் மோஸ்ட் வியூவுக்கு இப்போ போகிறோம். ஃபுல்லாகவே மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு தெரில, பார்ப்போம். இது வந்து அந்த பாறை இருக்கு. இது வந்து இதோட எண்டு எங்க இருக்குன்னு கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு கிரில் மாதிரி போட்டு தடுத்துருக்காங்க. இதான் நம்ம பார்க்குற எட்ஜ் பாயிண்ட். இதை தாண்டி போனோம்னா இப்போ ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கனால உங்களோட டெப்த் தெரியாது. இது ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஆழமான பகுதி. இதுதான் உங்களுக்கு அந்த குணா கேவுக்கு போற இன்னொரு வே. பட் எல்லாமே ஃபுல்லா லாக் பண்ணிருக்காங்க. இதோட ஃபுல் மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இது வந்து உங்களுக்கு நீங்க வந்தீங்கன்னா எல்லா டைமும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமாங்கிறது தெரியல. பட் இந்த டைம் நல்லா ஒரு மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். அது உங்களுக்கு கேமராவிலேயே நல்லா தெரியுது எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு பாருங்க. பட் மேக்ஸிமம் மே மந்த்தில் வரதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா டிராஃபிக்லேயே உங்களோட பாதி ஜேர்னி வந்து டைம் வேஸ்ட் ஆயிடும். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வேர் இருக்கு. கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் ஆனால் நம்ம ஏறி தான் ஆகணும். ஒரு அட்வென்ச்சரான ஃபீல் கொடுக்கும்.
ஏன்னா நீங்க பார்க்காம போயிட்டீங்கன்னா சரன்னு போயிடும். நான் இதோட போயிடும். चलो निकले ना फिर अभी क्या करना है கண்ணாடி போடுறா